இன்சூரன்ஸ் வேலையா லைஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ்னாலே இந்த எல்ஐசி பில்டிங் தான் தெரியுதுல. ஏன்னா ஒரு காலத்துல சென்னையில மிகப்பெரிய பில்டிங்காகவும் இதுதான் இருந்தது. இன்சூரன்ஸ்னா எல்ஐசி, எல்ஐசினா இன்சூரன்ஸ் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஆனா ஃபாரின்ல இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ்லாம் அவங்க தலைமுடி, அவங்க நகம், அவங்க வளர்க்கக்கூடிய பூனை முதற்கொண்டு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்காங்க. அடா நம்ம இந்தியாவில் நடானா யாராவது மண்டையை போட்டா ஒரு அமௌண்ட் கிடைக்குமேட்டும், இல்ல பைக்ல போயிட்டு இருக்கும்போது போலீஸ் பிடிக்குமே அப்படின்றதுக்காகவும் இன்சூரன்ஸா போட்டுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, நம்ம இந்தியாவில் இருக்க ஒட்டுமொத்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கும் ஹெட்டான IRDAI புதுசா ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதுல 65 வயசு மேல இருக்கவங்களும் இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இத்தனை வருஷம் இல்லாம இப்ப இந்த அறிக்கை கொண்டு வர காரணம் என்ன? சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு நன்மைக்காக தான் கொண்டு வந்தாங்களா, இல்ல கார்பரேட் கம்பெனிக்கு லாபம் வரன்றது கொண்டு வந்தாங்களா? அதை பத்தி தான் இன்னைக்கு அக்னி பார்வை நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க வீடியோ கிளப்பலாம். IRDAI உடைய இந்த முடிவுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு. 2011 இருந்து இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுக்கவே இல்லை. 2021 எடுக்க வேண்டியது. ஆனா அந்த டைம் கொரோனா டைம்ன்றதுனால மக்கள் தொகை கணக்கு எடுக்கல. அதுக்கப்புறமாவது எடுத்துருக்கலாம், ஆனா அதுக்கப்புறமும் எடுக்கல. அது ஏன்னு தெரியல. சரி, நம்ம கதைக்கு வருவோம். 2011 அப்புறம் அஃபிஷியலாக டேட்டா வரலனாலும் ஐநாவின் எஸ்டிமேட் படி மக்கள் தொகையில சைனாவுக்கு ஈக்குவலா இருக்கலாம், இல்ல சைனா விட அதிகமா இருக்கலாம்னு சொல்றாங்க. தி இந்தியா ஏஜிங் ரிப்போர்ட் 2023 படி மொத்த பாப்புலேஷன்ஸ்ல சீனியர் சிட்டிசன்ஸ் 60 வயசுக்கு மேல இருக்கவங்க 10% இருக்காங்க. ஆனா 2050 இவங்க 30%, அதாவது 34.7 கோடி பேரா இருப்பாங்கன்னு எதிர்பார்க்கறாங்க. இவ்வளவு பேருக்கும் மருத்துவ வசதி, அதுவும் அஃபோர்டபுள் பிரைஸ்ல கொடுக்க வேண்டியது இருக்கு. நல்ல வளர்ச்சி அடைஞ்ச நாட்டிலேயே இப்படி இருக்காங்க. ஆனா அது எப்படி கையாளுறாங்கன்னு நம்ம கவனிக்க வேண்டியது இருக்கு. சில கண்ட்ரீஸ்ல ஹாஸ்பிட்டல் மெடிசன் செலவு கவர்மெண்ட்டே ஏத்துக்கும். அட நம்ம ஊர்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அந்த மாதிரி. என்ன நம்ம தர்ம ஆஸ்பத்திரி தர்மத்திலும் இருக்கும், அங்க எல்லாம் தரமா இருக்கும். அதுவே அமெரிக்கா மாதிரியான நாட்டுல எல்லாமே பிரைவேட்டா தான் இருக்கும். ஹாஸ்பிட்டலும் மெடிசனும் எக்ஸ்பென்சிவா இருக்கும். அங்கேயும் இன்சூரன்ஸ் வாங்கிக்கலாம், ஆனா என்ன ஏஜ் கட்டுப்பாடு கிடையாது. ஆனா வயசாக இன்சூரன்ஸ் கட்ட வேண்டிய பிரீமியம் எக்ஸ்போனன்ஷியலா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். IRDAI 65 வயசு மேல இருக்கிறவங்க இன்சூரன்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இவங்க ஏன் இவ்வளவு நாளா இன்சூரன்ஸ் வாங்காம இருந்தாங்க? கண்டிப்பா அந்த இன்சூரன்ஸ்க்கு பிரீமியம் கட்ட கூட காசு இல்லாம இருந்திருக்கலாம். இவங்க 65 வயசுக்கு மேல கண்டிப்பா ஹாஸ்பிட்டல் போற சுச்சுவேஷன் வரும். அப்படி வராம இருந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்க போனா சரியா பார்க்கலன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போவாங்க. அங்க பில்லு ஹெவியா வரும். இதுக்கு இன்சூரன்ஸ் இருந்தா நல்லா இருக்குமேன்ட்டு இன்சூரன்ஸ் காரண்டா போவாங்க. அதுக்கு அவன் உங்களுக்கு 65 வயசு ஆயிடுச்சு, நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்கணும்ட்டு கேட்பாங்க. இதுக்கு எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்குற அளவுக்கு காசு இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடியே இன்சூரன்ஸ் கண்டிப்பா வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கீமை கொண்டு வந்தது யாருக்கு என்ன பிரோஜனம்னு கேட்டா, யுவர் ஆன்டி இண்டியன், நீ வெளியே போடா அப்படின்னு சொல்றாங்க. என்னத்த இன்சூரன்ஸ் வாங்கி என்ன பண்றதோ நம்மளுக்கு எதுக்கு? ஆமா, நீ இன்சூரன்ஸ் வாங்கிட்டியா? இன்சூரன்ஸ் வாங்க காசு இருந்தா நான் ஏன் இந்த வீடியோ பண்ண போறேன்? சரி, ஏதோ ஒன்று. சரி, வட்டோம் மக்களே, வட்டோம் டூர்.